அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே பச்சரிசி சூப்பரா ரேஷன்ல இருந்து கிடைச்சிருந்துச்சு. சரி, இதை கிளீன் பண்ணி நம்ம அரைச்சி நம்ம இடியாப்பத்துக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஊற வச்சு அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணாங்க. எப்பவுமே நான் தண்ணியை ஜஸ்ட் வடிச்சு நல்லா வடி கட்டிட்டு அரைச்சிருவேன். ஆனா அன்னைக்கு சன்லைட் கீழே வச்சா ட்ரை ஆயிரும், நல்லா அரைப்பட்டுரும் நினைச்சிட்டு வச்சா ஓவரா ட்ரை ஆயிடுச்சு போல. அரைக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிருச்சு. வெயிலுக்கு நான் வேலை கொடுத்தா வெயில் எனக்கு வேலை கொடுத்துருச்சு. அதை அரைக்கவே என்னால முடியல. பாதி அரைச்சிட்டு வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணிலாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. துணிலாம் துவைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த வேலை டென்ஷன் கொஞ்சம் தெரியாம இருக்கிறதுக்கு தான். நீங்க இந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீதி அரிசியையும் நல்லா அரைச்சிட்டு சூப்பரா வறுத்துட்டேன். இந்த காய வச்சதுல ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா அதிகமா கட்டி விழல, ரொம்ப கம்மியான கட்டிகள் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. கொஞ்சம் ஈரமாவே நம்ம அரைச்சோம்னா நிறைய கட்டி ஃபார்ம் ஆகும். ட்ரையா அரைச்சனால அது மட்டும் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு.